காட்டில் ரொம்ப அழகானவங்க, மின்றவங்க, பெரிய பறவை நீங்க தான். உங்கள் அழகை பற்றி இன்னைக்கு என்ன சொல்லட்டும், வார்த்தையே எனக்கு இல்லை. ரொம்ப நன்றி கருப்பு காகமே. நீயும் அதுதானே யோசிப்ப. நீயும் என்ன மாதிரியே இருக்கணும்னு நினைப்ப. எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கூட உனக்கும் இருக்கணும்னு நினைப்பேல்ல நீ. திமிர் பிடித்த மயிலும் புத்திசாலி காகமும். பேர்ட்லேண்ட் காட்டுல அந்த காட்டோட ராஜா கழுகால அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அது அந்த காட்டை இன்னும் அழகாதான் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு மயிலும் இருந்துச்சு. அந்த மயில் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட ரெக்கைங்க சூரியனோட ஒளிப்பட்டா பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். அதனாலேயே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் பறவைகளும் அதோட அழக பத்தி தான் எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மயில பாருங்க, எவ்வளோ அழகா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாம், மற்றவங்க கிட்ட பேசவே அதுக்கு தோணுது போல. அது என்ன நினைக்குதுன்னா இந்த காடை அதோடதுன்னு நினைக்குது போல. சரியா சொன்னீங்க நீங்க. ஆனா அது யாருக்கிட்டையும் வாய் திறந்து பேசாது. ஒருவேளை பேசினாலும் தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கும். அது கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஆமாம் சரிதான். எல்லாருக்குமே அழகுதான் முக்கியமாக போகுது. அவங்களோட கேரக்டர் யாருக்குமே முக்கியமே தெரியாது போலக்கா. ஆனா மயில் அவங்க சொன்னதை கேட்காத மாதிரி இருந்துட்டு அது பாட்டுக்கு அதோட வேலைய பாத்துக்கிட்டு போயிடுச்சு. அது ஒரு ஆத்தங்கரையில போய் நின்னு அதோட ரெக்கைகளை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வா, அப்பப்போ என்ன நானே பார்க்கும்போது எனக்கே என் மேல பெருமையா இருக்கு. ஐயோ, என்னோட அழகை பாருங்க, என்னோட அழகான கழுத்து, என்னோட அழகான இறகு. இந்த மாதிரி இறகு இந்த காட்டில் யாருக்குமே இல்லை. என்னோட இறகு எல்லாரோட ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பறவைகளுக்கும் மயில் சொன்னது கேட்டு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. அங்கே ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒரு காக்காவும் அது சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ அதோட முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா பேச்சே நல்லா இல்லையே. இந்த திமிரை அடக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். காகத்தோட மனசு எதையோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரம் அது மயில் கிட்ட போச்சு. இந்த காட்டில் ரொம்ப அழகானவங்க, மின்றவங்க, பெரிய பறவை நீங்க தான். உங்க அழகை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லட்டும், வார்த்தையே எனக்கு இல்லை. அத கேட்ட உடனே அந்த மயிலோட முகம் இன்னும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி கருப்பு காகமே. நீயும் அதுதானே யோசிப்ப. நீயும் என்ன மாதிரியே இருக்கணும்னு நினைப்ப. எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கூட உனக்கும் இருக்கணும்னு நினைப்பேல்ல நீ. ஆமாம், நான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் காட்டு மற்ற விலங்குகள்லாம் இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்து உன்னை புகழ மாட்டாங்க இல்லை. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். என்னை பார்த்து அவங்களுக்கு பொறாம போல, இல்லனா காட்டுல நான் தான் அழகுன்னு அவங்களுக்கு தெரியல போல. அப்படின்னா நீ தான் இந்த காட்டில் ரொம்ப அழகானவன்னு எல்லாரையும் நீ நிரூபிச்சு காட்டு. அத கேட்டதுமே அந்த மயில் கொஞ்சம் கொழுப்பத்தோட கேள்வி கேட்டுச்சு. அது எப்படி? நீ யோசிச்சு பார்த்தியா? மேகத்துக்கு மேலே பறக்கும்போது நீ எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா? மேகத்துக்கு மேலே பறக்கிறதா? அதை பற்றி நான் யோசிச்சதே இல்லையே. தினமும் மேகத்துக்கு மேலே சில பறவைங்க பறக்கும், ஆனால் அதில் ஒன்றும் இல்லைப்பா. நீ யோசிச்சு பாரு, நீ அவ்வளோ மேலே பறக்கும்போது அந்த சூரியனோட தங்க ஒளி உன் இறகு மேலே அப்படியே விழும்போது நீ எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா? உன்னோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேகத்துக்கு மேலே பறக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப அழகானவன்னு. சரி, நாளைக்கு காலையில் சூரிய உதிக்கும் போது இதை எல்லாத்தையும் நீ பண்ணி எல்லாருக்குமே காட்டு. நான் போய் அருவிக்கிட்ட எல்லாரையும் பார்க்க வைக்கிறேன். சரி சரி. அதை கேட்டு அந்த காக்கா சிரிச்சது
அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில, காலு அண்ணன், இங்க எல்லாரும் எதுக்காக வர சொன்னீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? அப்ப அந்த இடத்துக்கு மயில் வந்துச்சு. இன்னைக்கு பார்க்க போறீங்க நான் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு. அப்படி சொல்லி அது ஒரு பாறை மேல போய் நின்னுச்சு. அதோட ரெக்கைய அகலமா விரிச்சு பறக்க ஆரம்பிச்சது. அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு அதோட சக்திகளை எல்லாம் கூட்டி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ரொம்பவும் கனமா இருந்த அதோட ரெக்க அத மேல பறக்க விடாம கீழே இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன ஆகுது? அதோட ரெக்கைய அது படப்படன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாலும் அது மேல போறதுக்கு பதிலா டமால்னு கீழே வந்து விழுந்துச்சு. அப்ப அங்க இருந்த பறவைங்க எல்லாருமே அவங்க ரெக்கைய வாயில வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க வந்த டீனு, பருவ, மைனா 2 பேரும் சத்தமா சிரிச்சாங்க. அப்ப கிளி காக்காவை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு சத்தமா சிரிச்சது. அப்பதான் அங்க கழுகு ராஜாவும் வந்தாரு. என்ன நடக்குது? எல்லாருமே இப்படி எதுக்கு சிரிக்கிறீங்க? கழுகு ராஜா, இந்த மயில் முடிஞ்ச அளவுக்கு உயரத்தில் பறக்க பார்த்துச்சு. ஆனால் கீழே வந்து அப்படி விழுந்துருச்சு. அழகா இருக்கேன்னு ரொம்ப திமிரு காட்டிக்கிட்டு இருந்தால இன்னைக்கு பாருங்க அவ எப்படி இங்க விழுந்து கிடக்குறான்னு. நீ இதுக்கு உயரத்துல பறக்கணும். அப்போ மயிலோட இடத்துல காக்கா பதில் சொல்லுச்சு. மயிலின்னு அழகா இருக்கேன்னு ரொம்ப திமிரு காட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த காட்டிலேயே நான் தான் அழகானவன், திறமையானவன்னு இது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால யாருக்கூடையுமே இது பேசுறது கூட இல்லை. இந்த இறகு ரெக்கையால் தானே ரொம்ப அழகுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் சொன்னேன், இந்த ரெக்கையை வச்சு நீ மேகத்துக்கு மேலே பறந்து காட்டுன்னு நான் சொன்னேன். அப்படி அவன் முயற்சி பண்ணும்போது இவன் யோசிக்கிறது தப்புன்னு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுருப்பான். வெளியே அழகாக இருக்கிறதில்ல, உள்ள நாம அழகாக இருக்கணும். நல்ல மனசு, நன்றி எல்லாம் இருந்தாதான் அது அழகு. அதை கேட்டு மயில் அதோட தலையை குனிஞ்சு இப்படி சொல்லுச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட திமிரு என்னை குருடனா மாத்திடுச்சு. நான் யோசிச்சேன் என்னோட அழகு என்ன பெருமையாக்குன்னு. ஆனா எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இப்போ நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு. அதை கேட்டு கழுகு ராஜா மயில் பக்கத்துல வந்து அதோட தோள் மேல அவருடைய ரெக்கையை போட்டு சொன்னாரு. உண்மையான அழகு ரெக்கையால, வண்ணத்தால இல்ல. கருணை உள்ள மனசு, நல்ல பேச்சு, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கு. இதை எப்பவுமே நீ புரிஞ்சுக்கணும். அதை கேட்டு மயிலும் ஆமான்னு தலையாச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. மீட்டு, நீ இப்படி உட்காரும்போது எவ்வளவு அழகா இருக்க. உனக்கு தெரியுமா, சிட்டில உன்னை வீட்டுல கூட வச்சுப்பாங்க. ஏன்னா நீ அவ்வளோ அழகு, அதுவும் இல்லாம பேசுவ. அதை கேட்டு கிளி ஆச்சரியமா கேட்டுச்சு. மயிலே, நீ என்ன புகழ்ந்து பேசுறியா? ஆமா, ஏன்னா நீ அப்படிதான் இருக்க. நிஜமாவா? இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் மயில் குயில் கிட்ட போச்சு. அதுக்கு இடையில உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. கூ, கூ, கூ. குயில், உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. நீ பாட்டு பாடும்போதெல்லாம் என்னோட காதுல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கும். அட மயிலே, பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. உனக்காக நான் இன்னும் ஒரு அழகான பாட்டு பாடுறேன். அப்படி சொல்லி குயில் பாட்டு பாட ஆரம்பிச்சது. மயில் அத கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மயிலோட குணம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. மயில் எல்லார் கூடவும் நல்லபடியா பழகுச்சு. இப்ப எல்லாரும் மயிலோட மாற்றத்தை பார்த்து காகத்தை பாராடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா காகத்தால தானே அந்த மயில் உண்மையான அழகு என்ன அப்படிங்கறத கத்துக்குச்சு. அழகுன்றது தோற்றத்துல இல்ல, உங்க நல்ல குணமும் நல்ல எண்ணமும் தான் எப்பவுமே எல்லாரும் முன்னாடி உங்களை அழகா காட்டும். இந்த மாதிரி பேர்ட் லேண்ட் காடு முதல்ல இருந்ததை விட இன்னும் ரொம்ப அழகா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.